ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு திமுக சட்டத்துறையை சட்டப்பிரிவினர் வந்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினரோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அந்த நீலாங்கரை இல்லத்தில் தான் இருக்கிறாரா? இப்போ காவல்துறையினர் அவர்களோடு பேசி வரதை பார்க்கிறோம். அவருடைய மனைவி கிருத்திகா கிட்ட பேசுறாங்க, மா சுப்பிரமணியம் இருக்கிறார், அவங்க கிட்ட பேசுறாங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுறத வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியறது என்ன அப்படின்னா, அப்போ அவர் கைதாக வாய்ப்பு இருக்கக்கூடியது மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய பேச்சுவார்த்தையில என்ன கேட்கிறார் மா சுப்பிரமணியம்? நேரம் கொடுங்கன்னு கேட்கிறார், வழக்கறிஞர்கள் கிட்ட பேச வேண்டாமா அப்படின்றார். என்ன நடக்குது? திலகவதி, நீலாங்கரை இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள். முன்கூட்டியே இன்று காலையிலே காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் அருகே வைத்திருக்கார்கள். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அவர் வீட்டிற்கு அருகே 200 மீட்டருக்கு முன்னதாகவே தடுப்பு வேலிகளை அமைத்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை ஆணையாளர் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய நிர்வாகிகள் அதே போன்று தொண்டர்கள் இந்த இடத்தில் வரக்கூடிய யாரையுமே உள்ளே அனுமதிக்க முடியாது என்று காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். உள்ளே பொறுத்தவரை திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மா சுப்பிரமணியன் உள்ளே இருக்கிறார். காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருப்பதாக தகவல். ஆனால் மா சுப்பிரமணியன் என்ன காரணம், முன்கூட்டியே ஏதேனும் தெரியப்படுத்தியிருக்கிறார்களா, என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்ற போன்ற கேள்விகளெல்லாம் காவல்துறை அதிகாரியிடம் கேட்டிருக்கிறார். மேலும் எந்த விதமான விவகாரமாக இருந்தாலும் சட்டத்துறை, அதாவது திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் வர வேண்டும். அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை வேண்டுமானால் சந்திக்கலாம். எனவே அதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை தான் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த இடத்தில் இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் உள்ளே சென்றவர்கள் இன்னும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு உள்ளே தான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வெளியே வரவில்லை. அதே போன்று எந்த நடைமுறையை பின்பற்ற இருக்கிறார்கள் என்ற முழுமையான தகவல் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்று திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்பொழுது, எந்த விவகாரமாக இருந்தாலும் திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் உடன் இருக்கும்பொழுது மட்டுமே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று காவல்துறையினுடைய உயர் அதிகாரியிடம் பேசி வருகிறார்கள். அது போன்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது இங்கே இருக்கிறது. அதே போன்று ஊடகத்தினர் கூட இன்னும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீடு அருகே உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கவில்லை. நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்தில் இருக்கிறது. திலகவதி, இப்போ காவல்துறையினர் என்ன சொல்கிறார்கள் ராஜ்குமார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து செல்லணும் அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ ஒருவேளை அதுக்கான புகாரோ வழக்கு பதிவோ எஃப்ஐஆரோ இருக்கிறதா? ஒருவேளை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கான ஆவணங்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்கிறார்களா? அது குறித்த தகவல் இருக்கா நம்ம கிட்ட? காவல்துறை தரப்பிலிருந்து வழக்கமாக இது போன்ற ஒரு முக்கியமான விவகாரங்களை கையாளும் பொழுது சம்பந்தப்பட்ட நபரிடம் தான் இது போன்ற ஒரு விவரம், அதாவது காவல்துறை தரப்பிலிருந்தும் உயரதிகாரி தரப்பிலிருந்தும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தற்போதைய சூழலில் நேற்று தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளுடன் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சுக்கு ஏற்படுத்திய சர்ச்சையும் எதிர்வினைகள் குறித்து என்ன நடவடிக்கை காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் பேசும்பொழுதுதான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதாவது ஒருவேளை காவல்துறை தரப்பிலிருந்து இதில் ஏதேனும் எஃப்ஐஆர் போடுவதற்கான நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும், அதே போன்று ஆன்லைன் வழியாக எவ்வளவு புகார்கள் வந்திருக்கிறது, நேரடியாக எவ்வளவு புகார்கள்,
சென்னை மற்றும் தமிழகத்தில் எதுவும் புகார்கள் எவ்வளவு வந்திருக்கிறது, எனவே இதை ஒட்டி தான் உங்களை நாங்கள் அணுகுகிறோம், இதில் வழக்கு எதுவும் போடுவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா போன்ற விவரங்களை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் பேசும்பொழுதுதான் முழுமையான விவரம் தெரிய வரும் என்று தெரிகிறது. காவல்துறை தரப்பிலிருந்து உயர் அதிகாரிகளும் எஸ்பி ரேங்க் இருக்கக்கூடிய அடிப்படையில் உயர் அதிகாரி உள்ளே சென்றிருப்பதாக கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் பேசும்பொழுதுதான் இந்த இதில் வழக்குகளோ அல்லது முகாந்திரமோ என்ன எதிர்ப்புகள் வந்திருக்கிறது, உங்களை விசாரிக்க வேண்டும் அல்லது நாங்கள் சம்மன் வழங்க தான் நேரடியாக வந்திருக்கிறோம் போன்ற தகவலை அவர்கள் நேரடியாக பேசுவார்கள். எனவே அந்த கோணத்தில் தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரும் நீங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் உடன் இருக்க வேண்டும், அப்படி இருக்கும்பொழுது வேணால் நீங்கள் சந்திக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் பேசி வருகிறார். எனவே அந்த சந்திப்பு நேரத்தில் தான் என்ன பேசுவார்கள், என்ன காரணத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க உள்ளே வந்திருக்கார்கள் போன்ற விவரங்கள்லாம் தெரிய வரும். எனவே அந்த ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. காவல்துறையினரும் ஊடகத்திற்கு முழுமையான எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை, கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அது போன்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்தில் இருக்கு. ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.